ராசியினர் எதெல்லாம் ரகசியமா வச்சுக்கணும். சிம்ம ராசியினர் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய லாபத்தை வெளிய சொல்லக்கூடாது. சரிங்களா? அதே மாரி யாருக்குன்னா சிம்ம ராசியினருக்கு வந்து முதல் திருமணம் சரியா நடைபெறல, 2வது திருமணம் நடக்க போகுதுன்னா, 2வது திருமணம் முடியிற வரைக்கும் அத பத்தி யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது. 2வது திருமணத்துக்காக பார்த்துட்டுருக்கோம், வரன் பார்த்துட்டுருக்கோம், ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு கூட கேட்க வேணாம். நீங்க சைலன்ட்டா நீங்களே பார்த்துக்கோங்க. உங்க குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உங்களுக்காக பார்க்குறாங்கன்னா, உங்க அப்பா, அம்மா தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்களும் சைலன்ட்டா பார்த்துட்டு, அது முடியிற மாரி முடிஞ்சப்புறம் சொல்றது பெட்டரு. ஓகேங்களா? அதனால சிம்ம ராசினர் வந்து தன்னுடைய லாபத்த வெளிய சொல்ல வேணாம். தனக்கு 2வதா கல்யாணம் நடைபெற போகுதுன்னா, அத பத்தியும் வெளிய சொல்ல வேணாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மூத்த சகோதர, சகோதரிகள், எல்டர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ பத்தியும் அதிகமா வெளிய பேசிக்க வேணாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் சின்னதா ஏதாவது செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? எனக்கு இதை இவங்க செஞ்சாங்கப்பா, எங்க அண்ணன் செஞ்சான், எங்க அக்கா செஞ்சாங்க, எங்க அண்ணன், அக்கா இருக்கவே என்னால இது முடிஞ்சது அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை ஒரே முறை சொன்னாலும் போதும். உங்களுக்கும் உங்க எல்டர்ஸ்க்கும் வந்து பிரச்சனை அதிகமா ஆயிடும். அதனால சிம்ம ராசினர் தன்னுடைய மூத்த சகோதர, சகோதரிகளை பத்தியும், 2வது திருமணத்த பத்தியும், தொழில்ல வரக்கூடிய லாபத்த பத்தியும் வெளிய சொல்லிக்க கூடாதுங்க. இது ரொம்பவே ரகசியமா வச்சுக்கணும். இது நீங்க வெளிய சொன்னீங்கன்னா, உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரும். வாழ்க்கையில அது முட்டுக்கட்டையா போகும்.